அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 3 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, நம்ம ஹீரோவை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லிங்க் ஃபேமிலி ஏகப்பட்ட ஆட்களை ஏவி விட்டுருப்பாங்களா, அவங்க தான் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கொலவெறி கொண்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. லிட்டரலாக சொல்லணும்னா இவனை வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாரையும் சிறப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்கான். இப்போது ஒருத்தன் சொல்கிறான், உன் தலைக்கு 1,50,000 கோல்டு காயின் கொடுத்ததுல தப்பே இல்லை அப்படிங்கிறான். ஏன்னா உன்னை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, டேய் நான் ஒரு லெவல் 4 வாரியர்ரா, வெறும் 1,50,000 தான் நான் கொடுக்குறான், அவன் பிச்சைக்கார பைய அப்படிங்கிறான். இவன் கண்டினியூஸாக ஒவ்வொருத்தனா வந்துக்கிட்டே இருக்கான். இவனால் சமாளிக்க முடியல. இவன் என்ன சொல்கிறான், என்னை சிட்டிக்கு நீ எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போய் விட்டனா உனக்கு நான் 5 மடங்கு காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். இவனுங்களாம் அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறானுங்க. அப்போ ஒருத்தன் என்ன சொல்கிறான், தம்பி நீ உன் கூட இருந்த ஆட்களையே கொண்டிருக்க, உன்னை எப்படி நான் நம்ப முடியும் அப்படின்னு கேட்குறான். இந்த கூட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த லின் ஃபேமிலியோட ஆட்கள் இருக்கானுங்க. இப்போ அவனுங்க கதையை மாத்துறானுங்க. என்ன சொல்கிறானுங்க தெரியுமா, நீ அந்த டெவில் காடோடைய ஆள், நீ பண்ண கிரைம்ஸ்க்கெல்லாம் உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறானுங்க. ரிவார்டு இல்லைனா கூட பரவாயில்ல, உன்னை நாங்கள் கொன்னே தீருவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏற்றி விட்டாங்கப்பா. ஒரு சில நல்ல மனிதர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வீறு கொண்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் பார்க்குறான், இதனடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு ஓடுன்னு ஓடுறான். ஏன்னா இவனோட லிமிட் தாண்டி போச்சு, இதுக்கு மேலே சண்டை போட முடியாது. இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த்தெல்லாம் காலியாகி செத்து தான் போகணும். உனக்கு ஓடுறான் பாருங்க, பின்னாடி மோப்ப நாய் மாதிரி துரத்திக்கிட்டே வராங்க. இப்போது அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகணும். இவனுங்க ரொம்ப அறிவாளித்தனமாக என்ன பண்ணுறாங்க, அந்த பிரிட்ஜை உடைக்கிறாங்களாமா. ஏன் பிரிட்ஜை உடைச்சா அவன் தப்பிக்க மாட்டானா, அவன்கிட்ட தான் டிராகன் கேச்சிங் டெக்னிக் இருக்கே, ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டான் அந்த பக்கம். ஆனால் இவனுங்க பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் யோசிக்கலைங்க. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக இவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆட்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஒரு சிக்னல் ஃபயர் மட்டும் கொடுக்குறாங்க. அந்த லிங்க் ஃபேமிலி எல்டர் இருக்கான்ல, அவனுமே அதை பார்த்துட்டான். ஏன்னா இப்போ ஆட்கள் எல்லாமே இவனை சுற்று போட வந்துருவாங்க சிக்னலை பார்த்துட்டு. வாங்கடா நம்மளும் அவனை சுற்று போடலான்னு சொல்லிட்டு வேறு திசைக்கு போகிறாங்க. அதே சமயத்தில் இவனை பார்த்தீங்கன்னா உடம்புல சுத்தமாக தெம்பில்ல போல தெரியுது. நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது நிலவரம் கலவரமாக இருக்குது, அந்த லிங்க் ஃபேமிலி பயங்கரமாக நம்மளை சிக்க வச்சுட்டான். நான் திரும்ப உயிரோட போனால் கூட நான் சொல்கிறதே அவனை நம்ப மாட்டான், எப்படி தாண்டா கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். சப்போஸ் ஃபேரி இவனுக்காக சாட்சி சொன்னால் அதில் ஒரு வழி இருக்குது, ஆனால் அவள் வருவாளான்னு தெரியாது. என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது வழி தான் கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. யாரான்னு பார்த்தா அந்த ஃபேரி தான். இவளா உதவி செய்ய போகிறா. நம்ம ஹீரோ பார்க்குறான், ரைட்டு நீயும் வந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன தெரியுமா சொல்கிறா, அவளுடைய ஒரிஜினல் பிளானே இவனை வச்சு அந்த லிங்க் ஃபேமிலியில் இருக்கவங்களை எல்லாரையும் கொன்று அவங்க ஃபேமிலி வீக் ஆகணும். நம்மால் ஓரளவுக்கு அந்த ஒரு வேலையை நல்லாவே சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாப்புல. அதான் அவன் சொல்கிறா, நீ நல்லாவே வேலை செஞ்சுட்ட, இப்போ நீ செத்து போ அப்படிங்கிறா. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், நீயுமே அவனை கொல்ல தான் பிளான் பண்ணுறியா ஏன் அப்படின்னு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறா, ஏன்ற காரணம்லாம் உனக்கு தேவையில்லை, நீ செத்து போ அப்படிங்கிறா. இவன் என்ன சொல்கிறான், எப்படியோ உனக்கு அவன் சாகணும், நம்ம 2 பேர் ஒன்று சேர்ந்து சண்டை போடலாம், அவனுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது, உன்னால் தனியாக எப்படியோ சமாளிக்க முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்மளோட பிரச்சனையை நம்ம அப்புறம் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த ஃபேரி என்ன சொல்கிறா, அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நீ முதல்ல இறந்தாலும் சரி அவன் முதல்ல இறந்தாலும் சரி ஒன்றும் வித்தியாசம் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுதுங்க, இந்த ஒரு சண்டை மட்டும் நடந்தது கண்டிப்பாக என் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இப்போ இவங்களோட இடத்த நோக்கி நிறைய பேர் ஓடி வராங்க. இது இந்த ஃபேரிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவளுக்கு அந்த சத்தம் கேட்குது. அவள் என்ன பண்ணுறா தெரியுமா, சிரிச்சுட்டு அங்கேருந்து பறந்து போயிட்டா. இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கும்பல் அப்படிங்கிறது சுற்று போடுது. அந்த ஃபேரியுமே போல அவங்க தான் இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த ஃபேரிக்கு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வகையில் தடையாக இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுடைய ஹார்ட்டை இவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல போல தெரியுது. அது இவளுடைய தப்பு. அதுக்காக நம்ம ஹீரோவை போட்டு தள்ளலாம் எப்படி? இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், ஏண்டா எது உண்மை எது பொய்ன்னு கூட தெரியாமல் நீங்களே நான் தான் குத்தவாளின்னு முடிவு பண்ணுறீங்களே, இது என்னடா நியாயம் அப்படின்னு கேட்குறான். ஆனால் அந்த லின் ஃபேமிலியோட கூலி ஆட்கள் அங்கே தான் இருக்கிறானுங்க. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நீ அந்த டெவில் காடோட ஆள் சரியா, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிறானுங்க. இப்போது லின் ஃபேமிலி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ தேவையில்லாமல் அந்த பேக்ரவுண்டை கெடுக்கிற மாதிரி அவன் நடந்துக்க மாட்டான் இல்லையா, அதை தான் அவனுங்களும் சொல்கிறானுங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், டேய் நான் ஒரு நேஷனோட ப்ரொடெக்டரா, என்னோட நேஷனுடைய பேர் கெடுக்கிற மாதிரி நான் மட்டும் நடந்துப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்ட உடனே கொஞ்சம் திருன்னு முழிக்கிறாங்க. ஆனால் இன்னொருத்த என்ன சொல்கிறான், தம்பி உன்னை பற்றி நாங்கள் விசாரித்தோம், உன்னுடைய பேக்ரவுண்ட் சுத்தமாக கிளியராக இல்லையே, நீ அந்த கிங்டமே ஏமாத்திட்ட, டே இவனை பேச விடாதீங்கடா, பேச அவன் ரெக்கவர் ஆகிட்டே இருக்கான், அவனை விடாதீங்கடா அப்படிங்கிறானுங்க. அதாவது ரிவார்டு இருக்குல்ல, சீக்கிரம் கொல்லுங்க அப்படின்னு. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான், ஏண்டா ரிவார்டுக்காக தான் கொலை பண்ண வந்திருக்கேன், அப்புறம் எதுக்கு நல்லவன் வேஷம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் அட்டாக் பண்ணுறான். யாரா அப்படின்னு பார்த்தா லிங்க் ஃபேமிலியோட அட்வைசர், அந்த ஒரு கிழமை ஒன்று அப்போ இருந்துச்சுல அது வந்துடுச்சிங்க.
அவன் ஏற்கனவே கொலை வெறியில இருக்கான். டேய் இன்னைக்கு உன்னை கொன்னே திருவண்டா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் பார்க்குறான். டே ஓவரா பேசாத, தைரியம் இருந்தா வா, நீயா நானா இன்னைக்கு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் என் கூட சேர்ந்து இன்னும் எத்தனை பேர் சாகுறாங்கன்றதை நானும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, தம்பி நீ ஏற்கனவே நல்லா வசமாக மாட்டிட்ட, சும்மா வேஷம் போடாத அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. வந்தவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அப்படி இல்லையே, இவ்வளோ நேரம் எத்தனை பேர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ ஆப்போனன்ட் என்ன பண்ணுறான்னா, அவனோட லைட்னிங் பவரை ஒரு பேர்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து அது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது இவன் வேகமாக கீழே வந்து நம்ம ஹீரோ செம்மாடி அடிச்சிடறான். இதுக்கு மேலே அவனால் சுத்தமாக நகரவே முடியல. எல்லாருமே இன்னைக்கு சென்னான் செத்துட்டான்டா அப்படின்னு நினைக்கும் போது வேற யாரோ உள்ளுக்குள்ளே வராங்க. யாரா அது அப்படின்னு கேட்குறான். யாருடா அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு டிராகன் பிபி லாங். அது பயங்கரமா நடந்து வருது. அது என்ன சொல்லுதுன்னா, டே சென்னான் உன்னை காப்பாத்துறதுக்கு டிராகன் கிராண்ட்பா வந்துட்டேன்டா அப்படிங்குது. உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருதாடா அப்படின்னு கேட்குது. இவன் அப்படியே பார்க்குறான். இவ்வளோ நேரம் ஊர் சுற்றிட்டு பொறுமையாக வரியா நீ அப்படின்னு கேட்குறான். இந்த டிராகனை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியுது இது ஒரு லெஜெண்டரி டிராகன் சொல்லிட்டு. ஆனால் அதோட கல்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால என்ன சொல்கிறான், டேய் அந்த டிராகன் ஒரு குப்படா, அது கல்டிவேஷனே கிடையாது, ரொம்ப வீக்காக இருக்குது, அதை பார்த்தலாம் பயப்படாத அப்படிங்கிறான். இன்னொருத்த என்ன சொல்கிறான்னா, அந்த டிராகனை பிடிச்சி அதோட தோலை உரிச்சு விற்றோன்னா நிறைய காசு வரும், பிடிங்கடா அப்படிங்கிறானுங்க. நம்ம டிராகன் என்ன சொல்லுதுன்னா, என்ன பார்த்தாடா குப்பன்னு சொல்கிறீங்க, அதுவும் என்னோட உடம்ப வேற விற்கணும்னு சொல்கிறீங்களா, இந்த வரம் பாறான்னு சொல்லிட்டு ஒரு கத்துதுங்க. தூரத்துலேருந்து ஒரு பெரிய பாறை வந்து விழுமா. என்னடா பாறை வந்து விழுது அப்படின்னு பார்த்தா அந்த ஜாயன்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் ஜாயின்ஸாம், அப்படியே நடந்து வருது. இதை பார்த்தோன்னா அவனுங்க முடியெல்லாம் பிதுங்கி போயிடுமா, அரண்டு போகிறானுங்க எல்லாம். அங்கே 1 இல்லை 2 இல்லை மொத்தமாக 5 ஜாயின்ட் இருக்குது, எல்லாமே லெவல் 5. அது என்ன பண்ணுது, இங்கே இருக்கவங்க எல்லாருமே துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவன் போய் கேட்குறான் அந்த டிராகன் கிட்ட, உன்னால் ஜாயின்ஸ் எல்லாம் வேறு கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்குது. சரிப்பா ஏதோ ஒன்று கரெக்டான டைமுக்கு ஹெல்ப்புக்கு வந்த, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த ஜாயிண்ட் என்ன பண்ணுது, அங்கே இருக்கவங்க எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணி துரத்தி விட்டுச்சுங்க. கடைசியாக இவன் மட்டும் துண்டா மாட்டுறான். ஆனாலுமே அவன் பயங்கரமாக வீரவசனம் பேசுகிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாயண்ட்டை வச்சு காலை வச்சு ஒரு மிதிச்சு அவனை சட்னி ஆக்கி விட்டாங்க. இப்போ தான் அந்த ஃபேரி அங்கேருந்து ஓடியே போகிறா. இப்போ இந்த டிராகன் கேட்குது, அந்த பொண்ணை போய் நான் பிடிச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குது. அவன் என்ன கேட்குறான், முதல்ல உன்னால் போய் பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுது, நீ மட்டும் என் பவரை திரும்ப கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஒரு பொண்ணு இல்லை 100 பொண்ணு வந்தால் கூட ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி விடு, அதெல்லாம் தேவையில்ல, நீ வா நம்ம திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்கிறான். என்னது திரும்ப போக போறியா, டேய் உன்னை கொல்றதுக்கு அங்கே ஆட்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்கடா, வேணாம் நீ வா, இந்த உலகம் ரொம்ப பெருசு, என் கூட சேர்ந்து நல்லா பயணம் பண்ணு அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பயணம்லாம் பண்ண முடியாது, நீ வா திரும்ப போகணும், ரிவெஞ்ச் எடுக்கணும், கொலை பண்ணணும் அப்படிங்கிறான். ரிவெஞ்ச் தானே, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்குள்ளே போகிறாங்க. இவனுங்க அடுத்த ஒரு சில நாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃப்ளையர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை சிட்டி ஃபுல்லாக தூக்கி போட்டுட்ருக்காங்க. அதான் அந்த டிராகன் கேட்குது, டேய் என்னமோ கொல்ல போகிறேன் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்னு சொன்னேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குது. இவன் என்ன சொல்கிறான், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பொறுமையாக இரு, நீ என்னோட இன்டெலிஜென்ஸே கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க. கீழே ஒரு காவலாளி இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், என்னடா நடக்குது நம்ம சிட்டியில், டெய்லி நைட் ஆனால் ஏதோ ஒரு ஓனா ஊழ விட்டுக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அடுத்து ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க, நான் இறந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அந்த டிராகன் அப்படியே பார்க்குது, நீ என்ன பிளான் பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, வா சம்பவத்தை ஆரம்பிப்போம் அப்படிங்குது. ஸோ இவனுங்க என்ன சம்பவம் பண்ணுறாங்கன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.